தலையை காட்டி ஜெயிக்கும். என் கண்மலையும் என் மேற்குமாய் கட்டாது என் வாயின் வார்த்தைகளும் எங்களை அவருடைய தியானம் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறதா? நாம் இந்த நாளில் தியானிக்கக்கூடிய தலைப்பானது இரத்தமே ஜெயம். இரத்தத்திற்கு வல்லமை இருக்குதா? நம்ம அழகான ஒரு பாடல் பாடுவோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இந்த உடலிலே வல்லமை உடலில் உள்ள எல்லா பாகத்துக்கும் இருக்குதா, இல்லை இரத்தத்துக்கு மட்டும் இருக்குதா? லேவியராகம் 17:11 இப்படி வாசிக்கிறோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமக்களுக்காக பாவத்தின் நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அப்படியானால் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. உடலின் உயிரானது இரத்தத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. சப்போஸ் காதில் இருக்கு அப்படின்னா எத்தனையோ ஆக்சிடென்ட்ல காது கட்டாயி போயிடும், ஆனால் ஆள் உயிரோடு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் இறந்து விடுவதற்கான வாய்ப்பு எங்கே இருந்து வருது என்றால், அவன் உடலில் உள்ள அனைத்து இரத்தங்களும் வெளியே போயிட்டால் இதுக்கு மேலே பொழைக்க மாட்டான், எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் தான் இருக்கிறது. நாம் கூட இந்த ஒரு பாடலை பாடுவோம், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது என்று நான் பாடுவோம். ஒரு கோட்டை கட்டணுன்னா என்னெல்லாம் வேணும்? சிமெண்ட்டு, மணல், கம்பிகள் அந்த மாதிரி வேணும். ஆனால் ரத்தத்தால் கோட்டை கட்ட முடியுமா? அப்படின்னா நான் பாடுவது, அந்த கவிஞன் பாடுவது தவறான காரியமா? இந்த இரத்த கோட்டை எப்படி கட்டுறது? இன்னொரு கேள்வி கூட இருக்குது. வெள்ளை அங்கிகளை ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் வெள்ளை அங்கி தெரித்திருக்கார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸில் ரத்த கரை பட்டுச்சுன்னு என்ன ஆகும்? கரை உண்டாகுமா, வெள்ளையாக மாறுமா? கரை தானே உண்டாகும். அப்படியானால் இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன் என்று பாடும்போது எங்கேயோ ஒரு இரத்தத்தால் கோட்டை கட்ட முடியும் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேயை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு ஆட்டை பிடித்து 7ஆம் வசனத்திலே அது இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டிலும் தெளித்து விடுங்கள் என்று மோசேயிடம் கட்டளை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற்பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். 13ஆம் வசனத்திலே நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்படியானால் இந்த இஸ்ரவேல் மக்களை காத்து கொண்டது இது அந்த இரத்தத்தினாலான ஒரு கோட்டை. அப்படியான இரத்தத்தினால் கோட்டை கட்ட முடியுமா என்றால், இயேசு சொன்னது பிரகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே தெளிக்கப்படும் பொழுது, அந்த நெல்லிசடத்தினில் பூசப்படும் பொழுது அந்த வீட்டில் எல்லா கோட்டையாக மாறுகிறது. நாம் கூட இப்பொழுது அநேக நேரங்களிலே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறோம்? ஆயரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணி அந்த வீட்டை நாம் கோட்டையாக மாற்றுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு புது வீடு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆயரை கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி எல்லா இடத்துக்களிலும் சிலுவை இடையிலுக்கு மறைந்து அந்த வீட்டை ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மாற்றுகிறோம். ஒரு புது கார் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஆலயத்துக்கு எடுத்து வந்து ஆயரிடம் கொடுத்து அதை ஜெபித்து அதுமாரி சிலுவை அடையாளத்துக்கு வரைந்து நாம் செல்லும்போது ஒரு பாதுகாப்பாக நாம் உணர்கிறோம். பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அதுக்கு அப்புறம் வந்த சந்ததி எல்லாமே பாவ சந்ததியாக மாறினது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு பரிகாரம் வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:22.
எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூட எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து நிரந்தர மன்னிப்பு வேண்டுமென்றால், அந்த பாவ சந்ததிகளுக்கு நிரந்தர மன்னிப்பு வேண்டுமென்றால் அங்கே ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியராகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நாம் அதை அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தினார்கள் என்றால், 2 ஆட்டுக்கடாக்களை ஆலயத்தில் பலிபடுத்த கொண்டு வருவார்கள். ஒரு ஆட்டுக்கடாவின் தலையின் மேலே ஆரோன் கைகளை வைத்து இஸ்ரவேல் வம்சத்தார் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் அதை அங்கே தலையின் மேல் கை வைத்து சொல்லி அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த வனாந்திரத்தில் கொண்டு போய் விடப்படுகிற ஆடானது ஒருவேளை சிங்கத்தாலோ புலியாலோ அடித்து கொல்லப்பட்டு அங்கே அது சாப்பிடப்படும். அப்பொழுது அங்கே இரத்த சிந்துதல் உண்டாகிறது. இந்த இரத்த சிந்துதலினால் இஸ்ரேல் மக்களின் பாவமானது மன்னிக்கப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆடு மட்டும்தான் என்னது, கரை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை ஒரு மனுஷனை அந்த மாதிரி நம்ம தலையில் கை வச்சு கட்டில் கொண்டு விடுறோம் அப்படின்னா மனுஷன் பாவ சந்ததியில் வளர்ந்தவன். ஆடு மட்டும்தான் கரை இல்லாதது. மனிதன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார் என்று சங்கீதம் 53:3 வாசிக்கிறோம். மாத்திரமல்ல ரோமர் 3:12 கூட அதைத்தான் வாசிக்கிறோம். மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். மனிதனின் பாவங்களை மன்னிக்க ஆட்டுக்கடாக்களின் ரத்தமத்தில் மனித ரத்தம் தான் வேண்டும். இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? நம்ம மனுஷனுடைய ரத்தத்துக்கு ஈக்குவல் என்னது, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு மனுஷ ரத்தம் தான் வேண்டும். எபிரேயர் 10:4 இவ்வாறு வாசிக்கிறோம், அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. காளை வெள்ளாட்டுக்கடைய ரத்தம் பாவத்தை முழுவதுமாக மன்னித்து விடாது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது ஒழிய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூனிட்டில் இருக்காங்க, திடீர் நர்ஸ் வெளியே சொல்கிறாங்க 2 பாட்டில் ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், வேகமாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்மில்லா கடைக்கு போய் 2 பாட்டில் ரத்தம் கொடுங்க இந்த மாதிரி அப்படியே கேட்குறோம். மனித ரத்தம் தான் அங்கே செலுத்தப்படுகிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய ரத்தம் வேண்டுமென்றால் மனித ரத்தம் தான் செலுத்த முடியும். அப்படியானால் மனிதன் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் அல்லது பாவமன்னிப்பு உண்டாக்க வேண்டுமென்றால் மனித ரத்தமே தேவை. அதுவும் கூட கரையில்லாத ரத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுக்கு ரத்தத்தை நம்ம செலுத்தும் போது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பிளட்டை ஃபுல்லாக செக் பண்ணி அதில் ஏதாவது நோய் கிருமிகளோ ஏதாவது இருக்குதா என்று செக் பண்ணி விட்டு தான் அதுதான் அந்த ரத்தத்தை தான் அவங்க செலுத்துவாங்க. அது மாத்திரமல்ல, அது ஓ குரூப்பாக இருந்தால் ஓ குரூப்பு, ஏ குரூப்பா, பி குரூப்பா எல்லாமே செக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்படியானால் நம்மளுடைய பாவத்தையும் கரையில் நம்ம நீக்க வேண்டும் என்றால் கரையில்லாத ஒருத்தர் தான் ரத்தம் சிந்தியிருக்க வேண்டும். யோவான் 1:29 வாசிக்குவோம். இயேசுவை குறித்து யோவான் சொன்ன இன்ட்ரடக்ஷன். யோவான் 1:29. அவர் பாருங்கள் என்றார். அவர்கள் அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே இயேசு வருகிறதை பார்த்து என்ன சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படியானால் இந்த மனிதனுடைய பாவத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் அவர் பாவ சந்ததியிலே பிறக்கவில்லை, தேவ ஆவியானவரால் கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். எனவே அது மட்டும்தான் பாவம் இல்லாத ஒரு கரையில்லாத ஒரு சரீரமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் ரத்தம் பாவ கரை இல்லாதது என்பதை மத்தேயு 27:4 யூதாஸ் காரியத்துக்கு இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு இயேசுவை துன்பப்படுத்தும் போது என்ன பண்ணுறான், பிரதான ஆசிரியர்கிட்ட போய் என்ன சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்வேன் என்றான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி, ஏனென்றால் 3 வருடம் இயேசுவோடு கூட பயணித்தவன், இயேசுவின் பிரசங்களை கேட்டவன், இயேசுவின் அற்புதங்களை கண்ணால் கண்டவன்,
அவன் என்ன சொல்கிறான்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ் காரியத்து அங்கே சாட்சி பகர்கிறான். மாத்திரமல்ல, மத்தேயு 27:24 பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன். அப்படியானால் யூதாஸ் காரியத்தும் இயேசு குற்றமில்லாதவர் அப்படின்னு சொல்றான். பிலாத்தும் என்ன சொல்றான்? இவர் குற்றமில்லாதவர். இயேசுவின் இரத்தம் பாவ கரை இல்லாதது. இரண்டாவதாக, இயேசுவின் இரத்தம் இஸ்ரேல் மக்கள் மட்டுமா சிந்தப்பட்டது என்றால் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் சிந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட பாவ பலி இஸ்ரேல் மக்களுக்கான மட்டும்தான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தினரும் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணாங்க? ஒரு ஆட்டுக்குட்ட கடாவையோ ஒரு புறா குஞ்சியோ கொண்டு வந்து பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தமோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக சிந்தப்பட்டது இரத்தம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்போம். வெளிப்படுத்தினல் 5:9. போதாங்க. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதியிலுமிருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு என்று வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா கோத்திரத்தில் உள்ளவர்களுக்காகவும் எல்லா பாசை பேசுகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் அனைவருக்காகவும் சிந்தப்பட்டது. முதலாவதாக இயேசுவின் ரத்தம் பாவ கரையில்லாதது. இரண்டாவதாக இயேசுவின் ரத்தம் அனைத்து மக்களுக்குமாக சொந்தப்பட்டது. மூன்றாவதாக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசக்கூடிய ரத்தம். நமக்கு ஆபேல் காயினுடைய ஹிஸ்டரி எல்லாமே தெரியும். ஆபேலை காயின் கொலை செய்து விடுகிறான். ஆண்டவரை இயேசு அங்கே உன் சகோதரன் எங்கே கேட்கும்போது அவன் நான் அவனுக்கு காவலாளியோ என்று சொல்கிறான். ஆதியாகமம் 4:10 அதற்கு அவர், நீ அவனை என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். அப்படியானால் ஆபேலின் இரத்தமானது ஆபேலுக்காக ஆண்டவரிடத்தில் பேசியது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசக்கூடியவர் இயேசுவின் இரத்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த முதலாவதாக பாவ கரையில்லாதது இயேசுவின் இரத்தம். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் சிந்தப்பட்டது இயேசுவின் இரத்தம். மூன்றாவதாக அந்த இயேசுவின் இரத்தமானது பரிந்து பேசுகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறோமோ இந்த ஒரு முறை விட்டுவிடுங்கள், இன்னொரு முறை பார்த்துக்கலாம் என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இரத்தம். நான்காவதாக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது இயேசுவின் இரத்தம். நம்ம கையில் அழுக்காயிடுச்சுன்னு என்ன பண்ணுறோம்? சோப்பு போட்டு கையை கழுவுறோம். கையில் பெயிண்ட் ஒட்டி இருக்குன்னா சோப்பு போட்டு கழுவுனா போகாது. என்ன பண்ணுறோம்? அதுக்கான டின்னர் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிட்டு கையை க்ளீன் பண்ணுறோம். இல்லை கையில் க்ரீஸோ ஆயிலோ பட்டுருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறோம்? பெட்ரோல் போட்டு கையை க்ளீன் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்படியானால் நம்ம உடலிலே பாவக்கரை உண்டானால், நம்ம சரீரத்தில் பாவக்கரை உண்டானால் என்ன பண்ணுறோம்? டின்னர் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிடலாமா? இல்லை சோப்பாயில் ஒரு பாட்டில் குடிச்சிடலாமா? சோப்பாயில் ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சோன்னா என்ன ஆகும்? பாவக்கரையாக போகாது, பேதி தான் போகும். அப்படியானால் பாவக்கரையை நீக்குவதற்கு இயேசுவின் இரத்தம் மாத்திரமே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய இரத்தம். அந்த இரத்தத்திலே தன்னுடைய அங்கியை தோய்த்து, தன்னுடைய கரைப்பட்ட அங்கியை தோய்த்து வெளுத்தவர்கள் தான் உண்மையான ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள். ஆண்டவருடைய இரத்தத்திலே நம்மளுடைய அங்கிகளை தோய்க்கும் பொழுது அது வெண்மையாக மாறும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசுவின் இரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. மற்ற எந்த ஒரு இரத்தமும் நம்மை சுத்திகரிக்காது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் தான் கரையில்லாதது, பாவ கரையில்லாதது. 1 யோவான் 1:7 வாசிப்போம். 1 யோவான் 1:7.
அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களையும், சிறிய பாவம் பெரிய பாவம் அப்படின்றது எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. முதலாவதாக இயேசுவின் ரத்தம் கரையில்லாதது. இயேசுவின் ரத்தம் அனைவருக்குமாக சிந்தப்பட்டது. மூன்றாவதாக நம்ம இயேசுவின் ரத்தம் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான்காவதாக நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஐந்தாவதாக இயேசுவின் ரத்தம் கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளியே அனுப்பிவிட்டு வாசலை காவல் காத்து கதவை போட்டு என்ன பண்ணுறாரு, காவல் காத்து தூதர்களை வைத்து விட்டார். இப்பொழுது இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். ஆதாம் ஏவாள் நினைத்தாலும் திரும்ப தோட்டத்துக்குள்ளாய் போக முடியாது, ஆனால் கதவு அடைக்கப்பட்டது. அந்த சந்ததியில் வந்த நாமும் கூட திரும்ப ஏதேன் தோட்டமாகிய பரலோகத்தில் நுழைய முடியாது. இயேசுவின் பிரசன்னத்தை டெய்லி பார்த்து ஆதாம் ஏவாள் இருந்த போது ஆண்டவர் டெய்லி அவங்களோட வந்து உரையாடினார், உலாவினார். நாமும் கூட ஆண்டவரை விட்டு பிரிந்து அந்த சந்தையில் வந்ததுனால நம்ம பிரிந்ததுனால ஆண்டவரோட அல்ல உறவு நமக்கு நீக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஏன் மேலிருந்து கீழாக கிழிந்தது என்பது பர்டிகுலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த போது என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் சீடர்கள் அவரை கொண்டு போய்விட்டார்கள், திருடி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதே யூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவாலயத்தின் திருச்சிலையே யாரோ ஒருத்தர் கீழேருந்து கிழிச்சு விட்டாங்க, அதனால தான் கீழேருந்து அது கிழிச்சு போச்சு அப்படின்னு. அதனால தான் மேலிருந்து மேலிருந்து கீழே கிழியும் போது மேலேருந்து யாருக்கு மேலே ஏறி போய் கிழிச்சு விட்டுருக்க மாட்டாங்க. தேவாலய திருச்சிலை கிழிந்ததினால் அங்கே ஆண்டவருடைய சந்ததிக்கும் நமக்குமான தடைகள் அங்கே நீக்கப்பட்டது. அந்த தடை நீக்கப்பட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்ரீயாராவி நமக்கே கிடைத்தது. இயேசுவுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருந்த தடையாகிய அந்த திருச்சிலை கிழிக்கப்பட்டது. அதனால் நம்ம இயேசுவோடு கூட நெருங்கி பழக முடிகிறது. இயேசுவின் ரத்தம் சிந்தினதுனாலே அங்கே நமக்கு கடவுளோடு ஒப்புராகக்கூடிய வாக்கியம் கிடைத்தது. கடைசியாக இயேசுவின் ரத்தம் மீட்பை தரக்கூடியது. எபேசியர் 1:7 வாசிப்போம். எபேசியர் 1:7. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. நாமெல்லாம் பாவம் செய்கிறோமானா நாம் என்ன சொல்லுவோம், நான் எந்த பாவமும் செய்கிறதில்லை, மற்றவர்களை போல கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, பொய்சாட்சி சொல்லவில்லை, எல்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் நாம் இன்னொருத்தரை சந்தேகத்தோடு பார்த்தாலே அது ஒரு பாவம்தான். இச்சையோடு இருப்பது பாவம். பிறருடைய இச்சை என்றால் பிறருடைய பொருளை பார்த்து அதே மாதிரி நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறது பாவம் தான். நம்மகிட்ட இருக்கிற தற்பெருமை அதுவும் ஒரு பாவம் தான். நம்மகிட்ட இருக்கிற பொருளாசை அதுவும் ஒரு பாவம் தான். நம்மகிட்ட மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு அது பாவம் தான். மற்றவர்களை பார்க்கும்போதே நம்ம அவங்களுக்கு ஈக்குவல், நம்ம அவங்களோட மேலே நான் நிறையா படிச்சிருக்கிறேன், இல்லை நல்ல பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது கூட பாவம் தான். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து பாவமன்னிப்பாய் மீட்பு நமக்கு இயேசுவின் ரத்தத்தாலே கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்ம அனைவரையும் மீட்டு ரட்சிப்பது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது, அது பாவ கரையில்லாதது. இயேசுவின் ரத்தம் எல்லாருக்குமானது. இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசக்கூடியது. இயேசுவின் ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. இயேசுவின் ரத்தம் ஒப்புரவாக்கக்கூடியது. இயேசுவின் ரத்தம் நமக்கு பாவங்களிலிருந்து மீட்டு தரக்கூடியது. அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காக அந்த இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் அனைவரும் கண்டிப்பாக இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்தால் மட்டுமே நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.